சிறகுகள் வீசியே அந்த பாடலை வந்து ரசிகர்களுக்காக அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்க லைவ்ல பாடி காட்டினாங்க. ஆக்சுவலாக அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் ரசிகர்கள் கேட்டிருக்காங்க அப்படின்ன உடனே அவங்க அந்த பாடலை பாடினாங்க. அதேமாரி அவங்களுக்கு பிடித்த ஒரு நடிகர் யாருன்னு கேள்வி கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த பதிலை சொல்கிறார்கள். இன்னும் ஒரு நிகழ்வு, ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த BB7ல யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் தொடர்ந்து லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இது எப்போதுமே எல்லா கண்டஸ்டன்ட்டையும் கேட்குற கேள்வி தான் அது. அவங்களுடைய கிளவரான பதில் பாருங்க. நான் பிக் பாஸை சொல்லுவேன். ஏன்னா நான் பல நேரங்களில் உடைந்து விழுந்த பொழுது எனக்கு ஆதரவாக என்னை மோட்டிவ் பண்ணவர் பிக் பாஸ் தான். அந்த குரலை நான் எப்போதுமே என் கூட வச்சுக்கணும். நான் எப்பெல்லாம் கஷ்டப்படுறனோ அந்த குரலை கேட்டாலே நான் கம்பேக் ஆவேன். நான் கன்ஃபெஷன் ரூம் உள்ளே போகும்போது சோகமாக போவேன், வெளில வரும்போது உற்சாகமாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. சூப்பரான ஒரு பதிலாக இருக்குது. ஸ்டால் கண்டஸ்டன்ஸாக அவங்க வந்து மாயாவை பார்த்துருக்காங்க. ஃபேவரட் கண்டஸ்டன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பிரதீப்பும், செகண்ட் பார்ட்டில் தினேஷும் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வைரல் ஆகிட்டு இருக்குங்க இந்த நிகழ்வு எல்லாமே. அதுக்கடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம், பிபி ஷோ முடிஞ்சதுக்கு பிறகு எபிசோட்ஸ் பெருசாக பார்க்கல போல இருக்கு. அவங்க அப்பா அம்மா வந்து நான் காட்டுறதை மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இதுக்கப்புறம் பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே போவோம். இப்போ நம்ம வந்து 4 பேர் பின்னாடி பேசியிருப்பாங்க, அதை எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு மனசு அது நெகட்டிவ் ஆகும். இது நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, வாழ்க்கை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா சொல்லியிருக்காங்க. ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, உள்ளே போகும்போது நம்ம ஒரு மாதிரியான ஆள், ஒரு நாள் சிரிப்போம், ஒரு நாள் அழுவோம், ஒரு நாள் குழந்த மாதிரி பேசுவோம். இது ரசிகர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாம தான் நானே உள்ளே போனேன். பட் இவ்வளவு அன்பும் பாசமும் எனக்கு கிடைச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.